நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சண்முகத்தினுடைய நேர்காணல்? அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு என்ன லாபம், தங்களுக்கு என்ன இருப்புங்கிறத தான் பார்ப்பாங்க. ஆமாம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஒரு இண்டிவிஜுவல் இது இல்லாமல் ஒரு காமன் இதில் மற்றவங்களோட கொஞ்சம் பெட்டர் தன்மையில் அவங்க அதை அணுகுவாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்து திமுக மாதிரியெல்லாம் இல்லை. ஸ்டாலின் 45% வாக்குகளை ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்ஸ்ங்கிற அளவுக்கு ஜோதி பாசுக்கு இருந்த மாதிரி பட்ட ஒரு வாக்கை 3 எலெக்ஷன்ல சாதிச்சிருக்கிறார். இது அவருக்கு சாதுரியம், ஒரு அணியை கட்டமைச்சது, ஒரு சகிப்புத்தன்மை, அது மட்டுமல்ல இந்த வெற்றி கூட்டணியின் வெற்றின்னு அதை என்டால்ஸ் பண்ணி கொண்டு போறது. இப்படி ஒரு கூட்டணியின் வெற்றின்னு என்டால்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை க்ரோட்பிளனான மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் இல்லை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இல்லை, ஸ்டாலின் அதில் கொண்டு போறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் புதிதாக கட்சிகள் வருங்கிற கருத்தை சொல்லும் போது இருக்க கட்சிகள் நம்மளை விட்டு வெளியே போனா ஒன்று சாதிக்க முடியாதுங்கிற ஒரு அச்சத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு இன்டைரக்டா. அதே வேளையில அப்படி பாக்குறீங்களா? அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து மெசேஜ் கொடுக்கிறாரு. அதே வேளையில அவர் கூட்டணியை வலுப்படுத்துறது அப்படின்னு வலுப்படுத்தும் ப்ரூடண்டா அந்த இடத்துக்குள்ள இவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு தான் சேர்ப்போம்னு அவங்களுக்கும் அந்த அலையன்ஸ் வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பா தோல் திருமாவளவனுக்கு அவர் கொடுக்கிறாரு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் 3 தடவை ப்ரூவ் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்ல. இதுல இன்னொன்னு கேட்டது நான் வேறுபடுறேன். சீமான் எடுக்க ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, அது 2 ஜாதிய தன்மை உள்ள இதுல போயிட்டுங்கிற ஓட்டுகள் தான் சீமானுக்கு வருது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் எடுத்தது 1.1 விழுக்காடு ஓட்டு தான். அதற்கு ஜெயலலிதா அம்மையார் 40% இருந்த வாக்குகள் இன்னைக்கு எடப்பாடிக்கு 20 ஆயிட்டு. 7 இந்துத்துவாவுக்கு போயிருக்குது, 7 திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலின் நாசுக்காக எடுத்திருக்கிறார் பாஜக எதிர்ப்புன்னு. 7% 1+7 சீமானுக்கு போயிருக்கு. ஸோ சீமானுக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில் வரக்கூடிய ஓட்டு தானே தவிர திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு 1% தான். மாற்று இல்லையா ஆல்டர்னேட் உங்களுக்கு ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு 10% இருந்தது. அது ஆல்டர்னேட் எப்பயுமே விஜயகாந்த் செல்வாக்கான தலைவர் எடுத்த எடுப்புல அவருக்கு 8% போராடடா வாழேன்றதா மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா அடின்னு அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்குன்னு கேட்டு விருதாத்திலிருந்து எடுத்த எடுப்புல 8.3 எடுத்தது. சீமானுக்கு எடுத்த எடுப்புல கொடுத்தது 1.3 தான். இவர் மாற்றுங்கிற அந்தஸ்து 1.1 தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல. ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரலா இருந்த ஜெயலலிதா கட்சி மாறி போய் ஒரு ஜாதி ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒருத்தரையா தேடி பாஜக தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நான் இப்ப சீமான் இதுதான் பேசுறேன். நான் சொல்றது டேட்டா, இதுல எந்த மாற்றமும் இல்ல. பாஜக எடப்பாடி விழுந்திருக்கலாம், பட் நீங்களும் மறுக்க முடியாது. 2024 சீமான் சொன்னாரு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள் கடுமையான வார்த்தையை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை தான், என் கருத்து அல்ல. எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொன்னாரு, நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி பிரதமரை முடிவு பண்ணுவோம், ஜெகன் மாதிரி பிரதமர் முடிவு பண்ணுவோம். சொன்னவர் நிலைப்பாட்டை மாறி இருக்கிறாரு, சொன்னவர் நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாரு, இவரு அமித்ஷா காத்திருந்தார், எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாரு. அதுல அதிகம் விழுந்தது யாருன்னா இவரு அமித்ஷா தான் அதிகம் விழுந்தார், எடப்பாடி பழனிசாமி குறைவு தான் விழுந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி 24 நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறாரு, கூட்டணியை மாத்தி இருக்கிறாரு. அதை கன்சிஸ்டண்டா ஸ்டெடியா நின்று உறுதியா நிற்கிறாரு சீமான். எல்லா களத்துக்குள்ள நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்திலும் ஈரோடு களத்தையும் விட்டு ஒதுங்கிட்டாரு. ஆர்கே நகர்ல எப்படி தமிழிசை அன்கோ தமிழ் தேசத்துக்கு கீழே ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிக்கு ஒரு வியூகம் இருக்கு. முடிச்சிடுறேன். அதே மாதிரி கட்சிக்கு ஒரே விதமா வியூகம் வைக்க முடியாது. ஈரோடு கிழக்குல பாஜகவும் கோட்டை விட்டாங்க, தமிழ் தேசியத்துக்கிட்ட இந்துத்துவா களத்துக்குள்ளே வராம போனாங்க. சோ நான் இது ஏன் சொல்றோம்னா, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு அல்ல சீமானுக்கு ஓட்டு. எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தான ஓட்டு 100% டேட்டா இதை உறுதிப்படுத்துது. இந்த கட்டத்துக்குள்ள என்ன நோக்கி இல்லை, இப்போ நீங்கள் இந்த இவங்க சகிப்புத்தன்மையோட முதலமைச்சர் இருக்கிறாரு, கூட்டணியை அமைச்சு போறான்றீங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை குறையுதோ, அல்லது அவங்க இன்னும் சமரசம் இல்லாத நிலைக்கு வருகிறோம் அப்படின்னு யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆளுங்கட்சி அதிகாரம் இல்லாத போது கம்யூனிஸ்டுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க ஃபைட் பண்றதுக்காக. ஆட்சி அதிகாரத்தில் வந்த போது 1 சீட்டுன்னாங்க, 2வது கொடுத்துருக்கலாம், 1ன்னாங்க. தனிச்சு நின்று 6.5% ஓட்டு தான் எடுத்தாங்க. இப்போ இவங்க வெற்றிங்கிறது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் எடுத்த ஒரு கூட்டணியின் வெற்றி. ஒரு சைவத்தில் இருந்த சீமான் வளர்றானா கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட், தலைமையின் உறுதித்தன்மை. அந்த உறுதித்தன்மை எடப்பாடி கிட்ட இல்ல, ஸ்டாலின் இருக்குது.
இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உறுதித்தன்மைங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டியில அதை நான் பேச அவர் இருக்காரு, அவர் சகிப்புத்தன்மையோட இருக்காரு, அல்லது தொடர்ச்சியா அந்த கூட்டணி அழைத்து போறாரு, அதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாருங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் முதல் முறையா கூட்டணி கட்சியில குறிப்பா மார்க்சிஸ்ட்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க செயலாளர் தொடர்ச்சியா விமர்சனங்களை பொது வழியில வைக்கிறாரு. ஆட்சியில அவங்க சொன்னதை நிறைவேற்றல அப்படிங்கிறதும், அதே போல ஜெயிக்கிறது கஷ்டங்கிற இடத்துக்கெல்லாம் போகும்போது அதை எப்படி பார்க்கறதுன்னா இவருக்கு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. அவங்க 40% வாக்கு பலத்தில் இருக்கிறாங்க. 1.5% எடுத்த கட்சிகள் தான் 2 கம்யூனிஸ்ட். இவர் நினைச்சா கலத்தி விட்டுட்டு 2.5% ஓட்டு எடுத்த தேமுதிகவை சேர்க்கலாம். பட் அவர் அதை செய்ய போறதில்லை. ஏன்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறதுல அவரும் ஆர்கே நகரை சந்திச்சு வந்தவருங்கிறத உணர்ந்து செல்ஃப் ரியலைசேஷனோட அவரும் இருக்கிறாரு. ரொம்ப அலர்ட்டா இருக்கிறார். விஜய அவர் ஒரு கணிக்கிறார். நீங்க விஜய் ரொம்ப எப்பவுமே குறைத்து மதிப்பிடக்கூடியவர். திரு சண்முகம் சொல்றாரு, விஜய் சேர்ந்தா எங்க கூட்டணிக்கே கஷ்டம் அப்படிங்கிறாரு. அது அவர் கருத்து. என்னாலும் சொல்லணும்னா ஜானகி கூட பல நிரூபிக்காத சிவாஜி சேர்ந்து ஜானகிக்கு மைனஸ்ட், சிவாஜிக்கு மைனஸ்ட். அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டார், அவரு ஜெகன் கூட சேர்ந்து ஒண்ணுமே பிரயோஜனப்படல. பலம் நிரூபித்த பவன் கல்யாண் அவர் சின்ன ஸ்டார் தான். அவர் 7% ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. பலம் நிரூபிச்ச விஜயகாந்த் அவர்கள் பெரிய ஸ்டார் தானே. அவர் தான் 8% ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி வந்தார். விஜய் சிஎம் கேண்டிடேட்டா நின்று சகோதரர் ஐயநாதன் சொன்ன மாதிரி அந்த விஷயத்துல ஆர்கே கருத்தையை நான் முழுக்க ஏற்றுக்கிறேன். அவர் ஒரு ஓட்டை நிரூபிச்சு அவர் கையில ஒரு ஓட்டு வந்துன்னா அது அவர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. அந்த ஓட்டை அவர் டிரான்ஸ்பர் பண்ணலாம். இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சரி, பேசலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சுற்றுலா திரு சிபிஎம் அவங்களோட விஷயங்கள் பேசிட்டோம்னா ராமதாஸ் அவருடைய கருத்தை கேட்டலாம். எஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நடந்துட்டு இருக்க நகர்வுகளை? எஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க. பொதுவா மற்ற நம்ம ஒரு ஊடகவியலாளரா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட ஒரு குறைந்தபட்ச அறத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பை எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் சிபிஎம் தோழர்கள். சோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இப்படி வந்திருக்கக்கூடிய குரல் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குரல். அதுல ரொம்ப முக்கியமா விஜய் அவர்களுடைய ஓட்டு வங்கி அந்த விஷயத்துல மையப்பொருள் அதுவா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எல்லாருமே விஜய் ரொம்ப குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ஆண்டுகளா சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாவும் ரிவ்யூ எழுதக்கூடியவனாவும் நான் இருந்த களத்துல இந்த அனுபவத்துல சொல்றேன். விஜய் வேற ஒன்று. அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு நீ ஓட்டு அரசியலை பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். என்னன்னா இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய பலம் என்னவா நினைக்கிறாங்கன்னா, நான் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத உள்வாங்கி சொல்றேன். கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் படி 18 வயசுல இருந்து 30 வயசு வரையும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும், புதிய வாக்காளர்கள், யங் வாக்காளர்கள் மட்டும் 1,40,00,000 பேர் இருக்காங்க. சோ விஜய் அவர்களே தான் நம்புறாரு. இப்ப நம்ம பேசலாம், அவர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா அது அவருடைய ஓட்டு பேங்கை சிதைச்சிரும், எல்லாமே பேசலாம். பட் அந்த விக்கிரவாண்டியில அவர் எந்த கொள்கையும் அன்னைக்குதான் அறிவிக்கிறார். ஆனா அது என்ன கொள்கைனே தெரியாம விஜய் என்கிற ஒரு புள்ளிக்காக திரண்ட கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இளைஞர்கள் எவ்வளவு தூரம் திரண்டாங்கிறத பார்த்தோம். இன்னொன்று, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜயனுடைய பலம் என்ன அப்படிங்கறத ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. இவர் அதிமுக அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நானே எழுதியிருக்கேன். எனக்கு நினைவு இருக்குது, கிட்டத்தட்ட 2004 தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து நான் எழுதுறேன், 2001 எழுதியிருக்கிறேன். எல்லா தேர்தல்கள்லையும் புதிய வாக்காளர்கள்ங்கிறது இருக்கும். எப்பவுமே இந்த வாக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது. புதிதாக வரக்கூடிய வாக்குகள் இல்லையே, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த புதிய வாக்காளர்களில் எல்லா வாக்குகளும் ஒருத்தருக்கே போனதும் இல்லை. அதையும் நம்ம பார்க்குறோம். எல்லா வாக்குகளும் மொத்தமாக அப்படி போயிடல. அப்போ அந்த லாஜிக்கே முதல்ல அது ஒரு வெற்றிக்கான போதுமான எல்லை இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை? இல்ல, நிச்சயமா அது வெற்றிக்கான எல்லை இல்ல. ஆனா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருப்பாரு. நம்ம பார்த்தோம் 2005 கட்சியை தொடங்கின விஜயகாந்த் 2006 எப்படி 8% ஓட்ட முதல் தேர்தலே தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் கட்சி 8% ஓட்ட அவருக்கு மாற்றத்தை தந்தது யாரு? அன்னைக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இளைஞர்கள்